Hello dear student, happy morning. How are you? I hope you all doing well at home. Welcome back science class from 8th standard. In this video sessions we are going to learn chapter 7 Conservations of Plants and Animals. Conservations of Plants and Animals. Conservation அப்படினா என்ன? Conservation அப்படினா என்னன்னா பாதுகாத்தல். எதை பாதுகாத்தல்? Plants and Animals. தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறது தான் கன்சர்வேஷன்ஸ். வி saw in class 7th standard that Bagheli and Bajo had visited the forest along with Farooq Ahmad and Tipu. They were eager to share their experience with their classmates. Other children in the class were also eager to share their experience. Some of them had visited Bharatpur Sanctuary, some other had heard about Kaziranga National Park, Lakauko Wildlife Sanctuary, Great Nicobar Biosphere Reserves and Tiger Reserves, etc. பகேலி அண்ட் போஜோ ஹேட் விசிட்டட் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை பற்றி தான் இவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் அகமத் அண்ட் டிபு தான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா பரத்பூர் சாங்சுரி என்னன்னா சரணாலயம். சம் அதர்ஸ் ஹேட் ஹியர்ட் அபவுட் த காசிரங்கா நேஷ்னல் பார்க். காசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படின்னாலே அதுவும் வந்து விலங்குகளை வைக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க்கு. லக்காகோ வைல்ட் லைஃப் சாங்சுரினா காட்டு விலங்குகளை சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரேட் நிகோபார் பயோஸ்பியர் உயிரின கோலம் ரிசர்வ்ஸ் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு, what is the purpose of making national parks, wildlife sanctuaries and biosphere reserves? இவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, நேஷ்னல் பார்க்கு அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, எதனால் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது யோசிக்கிறாய்வா. அண்ட் நெக்ஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன்ஸ் இட்ஸ் காசஸ் அப்படின்னா காடுகளை அழித்தலுக்கான காரணங்கள். A great variety of plants and animals exist on earth. They were essentials for the well-being and survival of mankind today. A major threat to survival of these organisms is deforestation. காடுகளை அழித்தல். deforestations அப்படின்னாலே காடுகளை அழித்தல். We know that the deforestation means clearing of the forest and using that land for other purposes. Trees in the forest are cut for some of the purposes mentioned below. இதனால் எதுக்காக காடுகளை அழிக்கிறாங்க, அதனுடைய காரணங்கள் அப்படின்னு பார்த்தா ப்ரோகர்விங் லேண்ட் ஃபார் கல்டிவேஷன்ஸ், கொள்முதல் செய்கிறாங்க. பயிரிடுதல் கல்டிவேஷன்ஸ் அப்படின்னாலே பயிரிடுதல் அப்படின்னாலே கல்டிவேஷன்ஸ். ப்ரோகர்விங் அப்படின்னாலே கொள்முதல் செய்த லேண்டு, அதாவது அவங்களே வந்து லேண்டை வந்து கொள்முதல் பண்ணி அதில் பயிரிடுதல். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்டிங் ஹவுசஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ், பில்டிங் கட்டுறதுக்கும் ஃபேக்ட்ரிஸ்னால் தொழிற்சாலைகளெல்லாம் வந்து கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேக்கிங் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் யூஸிங் வுட் ஆஸ் ஃபியூல்ஸ், மேக்கிங் ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு, அதாவது மேசை நாற்காலியெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தது வுட் ஆஸ் எ ஃபியூல், எரிபொருளாகவும் மரக்கட்டைகளை எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் நேச்சுரல் காசஸ் ஆஃப் த டிஃபாரஸ்டேஷன்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் சிவியர் டிராப்ஸு. ஒரு சில நேரத்தில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஆகுதுன்னா, அடுத்தது டிராப்ஸ் வறட்சி அப்படின்னாலே என்னது, வறட்சின்னு சொல்லலாம். வறட்சி அப்படின்னு சொல்கிறது தான் டிராப்ஸு. டிஃபாரஸ்டேஷனுடைய காரணங்களே நமக்கே தெரியும் என்னென்னா பயிரிடுதல் மூலமாகவும், வீடுகள் பில்டிங் கட்டுறதன் மூலமாகவும், ஃபேக்ட்ரி தொழிற்சாலை அமைக்கிறது மூலமாகவும், அடுத்தது மேக்கிங் ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு யூஸ் ஆகிறதுனாலவும், நெக்ஸ்ட் ஒன் எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கிறாங்க. எதுக்கு, காட்டை எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆக்டிவிட்டி 7.1 add more causes of deforestation to your list and classify them into natural and man-made. Consequence of the deforestations அப்படின்னாலே காடுகள் அழித்தலுடைய விளைவுகள். Bagheli and Bojo recalled the consequence of deforestation. They remember that deforestation increases the temperature and pollution level on the earth, increases the level of carbon dioxide in the atmosphere. Groundwater level also gets lower. They know
that deforestation disturbs the balance in nature. They were told by Professor Ahmad that if cutting of trees continues rainfall and the fertility of the soil will decreases. காடுகளை அழித்தனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடுகளுடைய அழித்தலைனா மண்ணரிப்பு ஒரு காரணமாக அமையுது. அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய அதிகம் தாக்கம் ஏற்படுது. அது எதனாலனா, மரங்கள் வந்து வெட்டப்படுவதனால் கார்பன் டை ஆக்சைடுடைய அட்மாஸ்பியர் வந்து லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஆல்சோ லோயர், நிலத்தடி நீருடைய தண்ணி வந்து குறையுது. இதெல்லாமே வந்து எதனாலனா டீஃபாரஸ்டேஷனால தான், காடுகளுடைய அழித்தல்னால இதெல்லாமே நடக்குது. அதனால் ப்ரொஃபஸர் அகமத் என்ன பண்ணுறாருன்னா இதை பற்றி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து ரெகுலைஸ் பண்ணணும்னா ரெயின்ஃபாலும் வந்து ஒரு குறை தான். ரெயின்ஃபால் ஆகுதுன்னா காடுகள் இருந்தால் தான் மழை வரும். காடுகளே இல்லைன்னா எப்படி மழை வரும்? அடுத்தது மண்ணுடைய வளம் வந்து குறைந்து போகும். மண்ணுடைய பலம் அப்படின்னா ஃபெர்டிலிட்டியுடைய தன்மை வந்து சாயோட தன்மை வந்து குறைந்து போகிறதுக்கான காரணமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் டிஃபாரஸ்டேஷன்ஸ் ரெடியூஸ் ரெயின்ஃபால் ஆன் த ஒன் ஹேண்ட் and lead to the floods on the other. How does deforestation எப்படி நம்ம அதை குறைக்கலாம்? அதோடைய டீஃபாரஸ்டேஷனை எப்படி நம்ம குறைக்கலாம்? ரெயின்ஃபால்ஸ், மழையினுடைய அதிக அளவை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. மண்ணின் வளம் வந்து நம்ம மேம்படுத்தலாம். Moreover, there will be the increased changes of natural calamities such as floods and droughts. மண்ணின் வளம் குறையிறதுனால calamities, பேரழிவுகள் ஏற்படுகிறது. ஃப்ளூட்ஸ்னால் என்னது? வெள்ளம் அண்டு டிராஃப்ட்ஸ், வறட்சியெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் ஆகுது இந்த காடுகள் அழித்தலின் மூலமாக. ரீகால் தட் பிளான்ட்ஸ் need carbon dioxide for photosynthesis. Fewer trees would mean that less carbon dioxide will be used up, resulting in its increases. இதில் வந்து ரீகால் பண்ணுறது இந்த பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி யூஸ் ஆகும். ஃபீவர் ட்ரீஸ் would means that less carbon dioxide will be used up, the resulting its increased amount in the atmosphere. This will lead to global warming as carbon dioxide traps the heat rays reflected by the earth, increase in the temperature on the earth, disturb the water cycles and may reduce rainfall. This could cause droughts. Droughts அப்படின்னாலே என்னது? வறட்சி. குளோபல் வார்மிங் அப்படின்னு பார்த்தா உலக வெப்பமயமாதல். உலகத்தில் வந்து நம்முடைய உயிரினங்கள் எல்லாம் அதிகமாக அழியப்படுறதுக்கு குளோபல் வார்மிங்கும் ஒரு காரணம். அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வரதுனால. கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வரதுனால குளோபல் வார்மிங் அதிகமாக ஆகுது. நெக்ஸ்ட்டு, deforestation is a major cause which leads to the change in soil properties. Physical properties of the soil get affected by plantations and vegetations. Recall from class 7th standard. How trees prevent soil erosions. Fewer trees result in more soil erosions. Removal of the top layer of the soil exposes of the lower hard and rocky layers. The soil has less humus and it's less fertile. Gradually the fertile land gets converted into deserts. It is called deforestation. இதுதான் வந்து காடுகள் அழித்தலுக்கான முக்கிய காரணிகளே என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு, சாயிலுடைய அரிப்புத்தன்மை, எரோஷன் ஆகிறதுனால மண் அரிப்பு குறைந்து அதோடைய தரம் குறைந்துனா அவருடைய ஃபெர்டிலிட்டி, மண்ணுடைய தன்மையே குறைந்து போகும். அவருடைய ஹியூமஸ் லேயர் வந்து என்ன ஆகும்? சிதைஞ்சு அவருடைய வளமை குன்றி போகும். அதுதான் வந்து மண்ணரிப்பு அதிகமாக ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், டிராப்ட்ஸ், வறட்சி பார்த்துருப்பீங்க. மரங்கள் இல்லைனால என்ன ஆகும்? வறட்சி ஏற்படும். நெக்ஸ்ட்டு டீசர்டிஃபிகேஷன்ஸ்னு அந்த பாலைவனமாக்குதல். டிசர்டிஃபிகேஷன்ஸ் மீன்ஸ் பாலைவனமாக்குதல். அப்போ மரங்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? பாலைவனமாக ஆகிடும். மரங்கள் இல்லைன்னா ஆகும்? பாலைவனங்களாக ஆகிடும். அதுதான் வந்து டீசர்டிஃபிகேஷன்.
desertifications அப்படின்னு சொல்கிறாங்க. Desertifications also leads to the decrease in the water holding capacity of the soil. The movement of water from the soil surface into ground infiltration rate is reduced. So there are flows. The other properties of the soil like nutrition contents, textures, etc. also change because டீஃபாரஸ்டேஷனால் என்ன ஆகுதுன்னா டீசர்டிஃபிகேஷனும் ஆகுது. அதாவது பாலைவனமாக்குதல் ஆகும். தண்ணியுடைய தன்மை குறைந்து காணப்படும். அதே மாதிரி த அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில் லைக் நியூட்ரியன்ஸ் கண்டென்ட். நியூட்ரியன்ஸ் அப்படின்னாலே ஊட்டச்சத்து டெக்ஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து தன்மை குறைந்து காணப்படும். We have studied in 7th standard we get many class 7th standard we get many products from forest. List this product. Will we face the shortage of this product if we continue cutting trees? நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுருந்துருப்போம். நிறைய வந்து நமக்கு ப்ரொடக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய காடுகள் வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். அதோடைய ப்ரொடக்டும் நமக்கு கம்மியாகிடும். Activity 7.2 Animals like also affected by the deforestation. How list the points and discuss them in your class. இதில் பார்த்தீங்கன்னா காடுகள் அழித்தனால என்னென்ன பாதிக்கப்படும்ன்ற பார்த்துருக்கோம். அடுத்தது வனவிலங்குகளும் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். எப்படி வந்து நம்ம காடுகளையும் காட்டுடைய விலங்குகளையும் எப்படி பாதுகாத்தல் அப்படின்னு பார்க்கலாம். Having become aware of the effect of the deforestation, Bagheli and Boja are worried. They go to Professor Ahmad and ask him how forest and wildlife can be saved. எப்படி நம்ம காடுகளையும் காட்டு விலங்குகளையும் நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. யாருடைய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜோ அண்டு பஹெலி. பயோஸ்பியர் இஸ் the part of the earth is which living organisms. Biosphere is the part of the earth in the which living organism exists or which supports life. Biological diversity or the biodiversity refers to the variety of the organism existing on the earth, their interrelationship and their relationship with the environment. இதில் வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்கானிசம் பயோஸ்பியர் அப்படின்னா உயிரின கோளங்களையும் இதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். அனிமல்ஸு, உயிரின கோளம் அண்டு பிளான்ட்ஸ் இது எல்லாமே ஒற்றுமையாக இருந்து ஒன் பை ஒன்னாக வந்து அதோடைய பாதுகாத்தா தான் அதோடைய பயோடிவர்சிட்டி வந்து என்னது பல்லுயிர்களாக யூனிக்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இம்பார்ட்டன்ஸ் மேக் தெம் த பார்ட் ஆஃப் அவர் நேஷ்னல் ஹெரிட்டேஜ். இதனால் அதனுடைய பாரம்பரியம் சிதைந்து போகாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து இதில் ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ரொடக்டட் ஏரியா, அந்த ஏரியாவில் நம்ம பாதுகாத்துக்கணும், வனவிலங்குகளை அழிக்கக்கூடாது. அதனாலவே என்னது கவர்மெண்ட்லேயே வந்து வனவிலங்குகளை அழிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு அதில் யாருமே உள்ளே காட்டுக்குள்ளே போகக்கூடாது, ஃபியூல்ஸு அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு 3 இதாக வந்து பிரித்து பாதுகாப்பு சட்டமாக வழங்கியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே this class is today over. So next class we'll see next day. Thank you to all.